ನಡ್ರಾ ಕೊಕ್ಕೆ ತಗತೋಂ ತಕ ತರಿ ಗಿಡತೋಂ ತಕ ತರಿ ಗಿಡ ತಗತೋಂ ತಕ வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, கூலி படத்தோட அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. கூலி படத்தோட 4வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ எடுத்துருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்த விமர்சனங்கள் தான் கிடச்சிட்ருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இசை வந்து அனிருத் அவங்க போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு கலந்த விமர்சனம் வந்தாலும் இப்போ டோட்டல் வைஸ் கலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா 404 கோடி வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லாங்க. இது அஃபிஷியலாகவே சன் பிக்சர் டீமே விட்டுருக்காங்க. ஹை வேர்ல்ட் ஆஃப் கலெக்ஷன் சொல்லி போஸ்டர் ஆஃப் ரெக்கார்டிங் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சினிமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர் டீமு. இது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ஆக்டிங் பார்க்கும்போது இந்த படத்தில் செம ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. நம்ம நார்மலாக பார்க்கும்போது பழைய கூலி படம் பார்த்துருப்போம் பாருங்க, அந்தோட இதை வந்து சீக்வன்ஸை இதில் கொண்டு வந்தது பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதை பார்க்கும்போது உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. உண்மையும் மிரட்டி விட்டார்னே சொல்லாங்க. அதே மாதிரி இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். கூலி படத்தில் நம்ம அந்த மலையாள ஆக்டர் இருக்கார் பாருங்க, சோபின் அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மாஸ் பண்ணிட்டார்னே சொல்லலாம். வில்லன் கேரக்டர் அதை கொடுத்தாலும் ஆனால் நொறுக்கி தள்ளிட்டார்னே சொல்லாங்க. ஸ்க்ரீனில் வரும்போது பயங்கர பிளாஸ்ட் ஆச்சு. ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் பழைய பாட்டு கொடுத்தாங்களே, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல பாட்டாக கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்குது. ஆனால் கலந்த விமர்சனம் எதனால் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஒரு கருவியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி போன மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சுன்னே சொல்லாங்க. இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு இன்னொரு கருத்தை ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாம நம்ம யூஏ சர்டிஃபிகேட்டை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம் இப்போ வரையும் 404 கோடி வசூல் எடுத்திருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவிடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் 500 கோடி அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வீவர்ஸ்.